ஸோ எல்லோரும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க 5 லா. 5த் பிளேஸ்ல கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் 2019 பொருள் வாங்கும்போதும் அல்லது வந்து பெறும்போதும் ஏமாற்றினால், அதாவது நீங்க நுகர்வோர்ட்ட வந்து நீங்க குடுக்கலாம். ஒரு போலியான பொருள வந்து தந்துட்டாங்கன்னா, அந்த கம்பெனி மேல நீங்க கேஸ் போட்டு உங்களுக்கான இத வாங்கிக்கலாம். 4த்ல மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 வாகனம் ஓட்டும்போதும் வந்து ஹெல்மெட் இல்லாம போனீங்கன்னா, இல்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நீங்க வாகனம் ஓட்டுனா, அது யாரா வேணாலும் இருந்தாலுமே உங்க மேல வந்து கேஸ் பாயும். உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. 3 பிளேஸ்ல இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 375 அண்ட் 376 இது வந்து ரேப் லா. அதாவது எந்த ஒரு அனுமதியுமே இன்றி நீங்க ஒரு பெண்ணை தீண்டினாலோ, இல்ல வந்து குழந்தையை நீங்க தீண்டினாலுமே உங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. 2nd பிளேஸ்ல ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ ஆக்ட் 2005 இப்ப நீங்க வந்து ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறீங்களோ, இல்ல வந்து பொதுத்துறை நிறுவனத்துல போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்குறீங்கன்னா, அவங்க கண்டிப்பா குடுத்தாகணும். இல்லன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். அண்ட் நம்பர் 1ல இருக்கிறது இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 498A இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அதாவது திருமணமான பெண்களுக்கு வந்து டவுரி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து நீங்க வந்து அடிச்சீங்கன்னா, உதைச்சீங்கன்னா இந்த சட்டம் உங்க மேல பாயும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதுன்னா மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.